வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. இதோட தலைப்பு நம்பிக்கை இழந்த நேரத்தில் தேவனை நம்புவது எப்படி. நீங்க ஒருவேளை மனசுல பெரிய பாரத்தோட இருக்கலாம். நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம்னு இந்த குறிப்பு சொல்லுது. சரி. சில கேள்விகள் கூட வரலாம். அதாவது, இன்னும் கடவுளை நம்ப முடியுமா, என் வேண்டுதல்களுக்கு ஏன் பதிலே வரல, இந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த கேள்விகள் வரது ரொம்ப இயல்பு. உண்மைதான். சோ இந்த உரையாடல்ல இந்த குறிப்பு சொல்ற விஷயங்களை கொஞ்சம் விரிவா அலசுவோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த குறிப்பு முதல்ல சொல்றதே நம்பிக்கைங்கிறது பார்வைக்கு எதிரானதுன்னு தான். பார்வைக்கு எதிரா அப்படின்னா? அதாவது நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியாதப்ப கூட பின்னாடியில தேவன் செயல்பட்டு இருக்காருன்னு நம்புறது. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பதில் வராத ஜெபங்கள் இருக்கே. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு உணர்வு. அதேதான், அந்த உணர்ச்சி ரீதியான சவால்களையும் இது தொட்டு காட்டுது. சரி. ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டா அது உடனே கண்ணுக்கு தெரியாது. ஆமா. ஆனா உள்ளுக்குள்ள வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க ஜெபங்களும் உங்க கண்ணீரும் கூட அது தேவனுடைய பார்வையில ஒரு பயனுள்ள செயலா மாறிட்டு இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஓ, வித மாதிரி கண்ணுக்கு தெரியலனாலும் உள்ளுக்குள்ள வேலை நடக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி மேல நம்பிக்கை வைக்க சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அந்த வளர்ச்சி தெரியாதப்போ மனசுல சந்தேகம் வருமே, அத பத்தி இந்த குறிப்பு என்ன சொல்லுது? காத்திருப்பு அது ரொம்ப சவால் தானே. மிக்க சரியான கேள்வி. இங்கதான் முக்கியமான விஷயமே வருது. நீங்க எதிர்பார்க்கிற பதில் உடனே வரலன்னா அதுக்கு காரணம் தேவனின் நேரம் இன்னும் வரலன்னு அர்த்தம். தாமதம்ங்கிறது மறுப்பு இல்ல. தாமதம் மறுப்பு இல்லையா? அப்போ அது என்ன? அது ஒரு தயாரிப்பு நேரம்னு இந்த குறிப்பு சொல்லுது. அதாவது தேவன் ஏதோ ஒன்றை தயார்படுத்திட்டு இருக்கார், உங்களுக்காகவோ அல்லது சூழ்நிலைக்காகவோ. தயாரிப்பு நேரம். ஆமா. அந்த காத்திருப்பு நேரத்துல வர சந்தேகங்கள் இருக்கே, அது உங்க நம்பிக்கையை சோதிக்கிற தருணங்கள்னு இது குறிப்பிடுது. இதை இன்னும் பெரிய படமா பார்த்தா இது இறைவனோட நேரம், பொறுமை, இத பத்தின ஒரு குறிப்பிட்ட பார்வையை முன்வைக்குது. அப்போ இந்த தயாரிப்பு நேரத்துல நாம என்ன செய்யணும்னு இந்த குறிப்பு சொல்லுது? சும்மா இருக்கணுமா? இல்ல, சும்மா இருக்க சொல்லல. நீங்க ரொம்ப சோர்வா உணர்ந்தாலும் கூட அந்த சோர்வோடவே நம்பிக்கையை மறுபடியும் பற்றி கொள்ள சொல்லுது. சோர்வோடவே நம்பிக்கையை பற்றிக்கிறதா? அது எப்படி? உங்க உணர்வுகளை மறுக்காம, அதாவது நான் சோர்வா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டே அதே நேரத்துல உங்க நம்பிக்கைய அறிக்கையிட சொல்ற மாதிரி இருக்கு. ஓ, புரியுது. மனசுல உள்ளதை ஒத்துக்கிட்டு நான் நம்புறேன்னு சொல்றது. அதேதான். இந்த குறிப்புல ஒரு சின்ன ஜெபம் மாதிரி கூட ஒன்னு சொல்லுது. இயேசுவே, நான் சோர்ந்து போயிருக்கேன், ஆனா நான் உங்களை நம்புறேன், என் கண்ணீரை நீங்க வீணாக்க மாக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி இதயத்துல சொல்லிக்க சொல்லி ஊக்கப்படுத்துது. இது ஒரு மாதிரி செயல்பாடு மாதிரி இருக்கு இல்லையா? சோர்வா இருந்தாலும் நம்புறேன்னு சொல்றது. நிச்சயமா. சோர்வுக்கு மத்தியில நம்பிக்கையை தேர்ந்து செய்யறதுங்கிறது ஒரு செயல்பாடுதான். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குறிப்போட மைய கருத்து என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? சுருக்கமா சொல்லணும்னா இதோட முக்கிய செய்தி இதுதான். நம்பிக்கைங்கிறது கண்ணுக்கு தெரியாத செயல்முறைகள் மேலையும் அந்த சரியான தெய்வீக நேரம் மேலையும் வைக்கிற விசுவாசம். சரி. சோர்வு, சந்தேகம், இதுக்கெல்லாம் நடுவுலையும் உங்களுடைய கண்ணீர் வீண் போகாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை இது முன்வைக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம பார்க்க முடியாத ஒன்ன நம்புறதுன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? ஆமா, நிச்சயமா. இறுதியா இந்த குறிப்பு உங்களுக்காக விட்டு செல்ற ஒரு சிந்தனை இதுவா இருக்கலாம்னு தோணுது. சோர்வை உணர்ந்துகிட்டே அதே நேரத்துல நம்பிக்கைய மறுபடியும் உறுதிப்படுத்துறது, இது இந்த குறிப்பின் படி ஒரு சக்தி வாய்ந்த செயல். கரெக்ட். இந்த குறிப்பிட்ட பார்வையின் அடிப்படையில உங்களுடைய தனிப்பட்ட சூழல்ல இந்த ரெண்டு உணர்வுகளையும், அதாவது சோர்வையும் நம்பிக்கையும் ஒரு சேர வைத்திருப்பது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த பார்வை உங்க அனுபவத்தோட எப்படி பொருந்துதுன்னு நீங்க பார்க்கலாம். நன்றி. இதுபோல மேலும் ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோட்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்.